தகாத பழக்கங்களை விட்டொழிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு குரு வெளிநாட்டு பயணம் செய்வதற்காக விமானம் ஒன்றில் பயணம் செய்தார். விமானம் நடுவானில் பயணித்த போது பணிப்பெண் எல்லோருக்கும் வரவேற்பு பானமாக விலை உயர்ந்த மதுபானத்தை கொடுத்து உபசரித்தபடி வந்து கொண்டிருந்தார். குருவின் முறை வந்தது. அவரிடமும் அந்த பணிப்பெண் ஒரு மதுக்கோப்பையை நீட்டினார். குருவோ வாங்க மறுத்துவிட்டார். அந்த பணிப்பெண், ஐயா, எங்கள் விமானத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கொடுக்கும் உயர்தர மரியாதை இது, தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அந்த குருவோ, சகோதரியே, உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி, இது எனக்கு வேண்டாம் என்றார். அந்த பணிப்பெண் விடவில்லை. உலகிலேயே விலை உயர்ந்த மது வகை இது, கொஞ்சம் குடித்தால் அப்புறம் விடவே மாட்டீர்கள் என்றார். அப்போதும் அந்த குரு ஏற்றுக்கொள்ளவில்லை. பணிப்பெண் கடைசியாக, இவ்வளவு தூரம் நான் சொன்னதற்காக ஒரு துளியேனும் பருகுங்கள் என்று கெஞ்சினார். உடனே அந்த குரு, சகோதரியே, நான் ஒரு கொள்கை பிடிப்பாளன், மது பருக கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறேன். நீ ஒன்று செய், இதை விமான ஓட்டியிடம் கொடுத்து விடு என்றார். அவர் அப்படி சொன்னதும் அந்த பணிப்பெண் ஆடி போனார். ஐயோ, பணியில் இருக்கிற விமானி எப்படி மது அருந்த முடியும்? இதை அவர் குடித்தால் புத்தி தடுமாறி விமானம் விபத்துக்கு உள்ளாகுமே, இத்தனை உயிர்கள் பறிபோகுமே என்று பதறினார். அந்த குருவும், சகோதரியே, வாழ்க்கையும் இப்படிப்பட்டதுதான், தகாத காரியங்களை செய்தால் புத்தி தடுமாறி விபத்து நேரிடும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள இறை வசனங்கள். முதலில் நாம் பழக்கங்களை உருவாக்குகிறோம், பின்னர் அவை நம்மை உருவாக்குகின்றன. நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொள்வோம். தீய பழக்க வழக்கங்கள் துவக்கத்தில் மகிழ்ச்சி தந்தாலும் பின்னாளில் நம்மை அவை முற்றிலுமாக அழித்துவிடும். தேவையற்ற கெடுதலை ஏற்படுத்தும் விஷயங்களை தவிர்த்து விடுவோம். தவிர்க்க முடியாத தேவையற்ற விஷயங்களை மன வலிமையுடன் எதிர்கொள்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.